த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் பாருங்கள், இந்த உலகத்தில் நம்மளை உயிரோடு கூட இந்த வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். கடந்த 2023 வருடங்களில் அந்த ஒரு வருட காலங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். பல நேரங்களில் நம்ம யோசித்திருப்போம், இதுதான் என்னுடைய முடிவு, இந்த பிரச்சனையோடு என்னோடய வாழ்க்கை முடிய போகுது, இந்த சூழ்நிலையோடு என் வாழ்க்கை முடிய போகுது, இந்த தேவையோடு கூட நான் சிக்கிக்கொண்டு இப்படி தான் இருக்க போகிறேன்னு நினச்சிருக்கிறோம். ஆனாலும் அதிலெல்லாம் தப்பித்து இன்றைக்கி நம்ம ஜீவனோடு கூட 2024க்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அன்பிற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட துவங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை உங்களிடத்தில் நான் சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன். வேதத்துக்கு நேராக நம்ம சிந்தைகளை திருப்புவோம். வேதத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதில் 4வது அதிகாரம் அதில் 10வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள். யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ரொம்ப சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், ஒரு மனுஷன் எழுதும்பொழுது எழுதுகிறாரு, ஆண்டவரே எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, இந்த வருடத்திலேயாச்சும் என்னை நடத்துங்க. பல பேருடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும், இந்த வருடத்திலேயாச்சும் ஒரு நன்மை நடக்குமா, இந்த வருடத்திலேயாச்சும் நான் நின்று போய் கிடைக்கிற சில காரியங்கள் துவங்குமா, அடைக்கப்பட்டிருக்க வாசல்கள் வழியாக ஒரு அற்புதம் நடக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் கர்த்தரை நோக்கி வேண்டுகிறார், ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்த மனிதனெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் முடியாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மத்தியில் என்னை உயர்த்தி சொல்லி அவர் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபித்தபடியே கர்த்தர் அவன் வாழ்க்கையில அதில் அருளை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில ஒரு விரிவுபடுத்துகிற ஒரு வருடமாக இருக்க போகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எல்லைகள் ஒருவேளை சுருகி போன நிலைமையில குறுகி போன நிலைமையில அடைக்கப்பட்ட வாசல்கள் மத்தியில் இந்த 2023 நீங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியாமல், இல்லை வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கட்டுவதற்கு கூட முடியாத சூழ்நிலையில் குடும்ப பாரத்தினால குடும்ப சூழ்நிலை சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் சில நெருக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாபேசின் எல்லைகளை விரிவுபடுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளையும் உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளையும் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளையும் வருமானத்தின் எல்லைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2024 கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆமேன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த வருடத்தில் ஏசப்பா எனக்கு நன்மைகளை காண வைக்க போகிறார், கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன், எத்தனையோ கண்ணீர், ஆனால் இந்த வருடத்தில் என் கண்ணீருக்கெல்லாம் இரட்டத்தனையான பலனை என் கர்த்தர் தரப்போகிறாருங்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வரட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அன்றைக்கி ஏதோ ஒரு கவலையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஒரு மகிமை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நிச்சயமாக உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் சுருங்கி போய் யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற வருடமாக இது அமையும். அதனால் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலும் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, நன்றி துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ பேசினுடைய வார்த்தையின்படியே யாபேஸ் கர்த்தரிடத்தில் வேண்டினது போல யாபேசினுடைய எல்லைகளை நீ பெரிதாக்கி 2 அதிகாரங்களும் தாண்டி பார்க்கும் பொழுது யாபேசினுடைய பெயரில் ஒரு ஊரே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதே போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ சிறுமைப்பட்ட நிலைமையில் நீ இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை குறுகி போன நிலைமையில ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை விருத்தியாக இந்த வருடத்தில் மாற்றி உன் எல்லைகளை பெரிதாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நீ ஆசீர்வதிங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் சொன்ன வசனத்தின்படி இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்கள் பார்க்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் இல்லையா? அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுடைய எல்லைகளெல்லாம் பெரிதாக்கி பெரிய ஆசீர்வாதத்தினராக உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வாராக. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.